எங்க இருந்தாலும் நம்மளோட ஒரு சிக்னேச்சரை பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ மாஸ்டரோட எனர்ஜிக்கு மேட்ச் பண்றதுக்கு இல்லை, நிறைய வாட்டி அவரு தான் எங்க எல்லாருக்கும் இருந்தா வச்சுக்கோ எனர்ஜி அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தை சொல்லியானோ there's no CG at all. டோட்டலா இல்ல, ஒரு 10% இருக்கும். அப்பதான் எல்லாமே லைவ். நீங்க பார்த்த பிளாஸ்ட் வெடிச்சது எல்லாம் நான் கண்ணுக்கு நேரா பார்த்திருக்கேன். அது வந்து தனுஷ் சாருக்கே ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, அத்தனை லுக்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அது எல்லாம் கலர் பேலட் எல்லாமே அருண் சாரும் பூர்ணிமா மேமும் உட்காந்து செட் பண்ணதுதான். அது படம் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு 2 நியூஸ் பயங்கர பேங்கரா இருந்துச்சு. என்ன பிரச்சனை நடுவுல பாம் பிளாஸ்ட்? ஆமா ஆமா, உண்மையிலேயே ஏதோ ஒரு பாம் வெடிச்சிருச்சு. என்ன எதுக்கு இதுல கோத்து? சோ இந்த கேரக்டர் வந்தபோது எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்ச் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் உழைக்க முடியுமோ உழைச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். மாலை மலர் நேயர்கள் வணக்கம். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட ஆக்ட்ரஸ் நிவேதிதா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். கேப்டன் மில்லர் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதை தாண்டி ஒரு ஆக்ட்ரஸா எனக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. அதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, கண்டிப்பா நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து கமர்ஷியல் படங்கள் நிறைய பண்ணியிருக்கலாம், உங்களுக்கான அந்த ஸ்பேஸ்ன்றது இருந்திருக்கும். ஆனா நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எனக்கு அந்த கேரக்டர் பிடிக்கணும், அந்த கேரக்டர் பிடிச்சதுக்கு அப்புறமா நான் அந்த படத்துல பண்றேன்ற அந்த டிசிஷன் மேக்கிங்ன்றது ரொம்ப சூப்பரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு ஹீரோயின் ஆயிட்டு இந்த டிசிஷன் மேக் பண்றதுன்றது எனக்கு ஈஸியா இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா நீங்க சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்னாலையும் அந்த ஸ்டார் வேல்யூ கொண்டு வர முடியும்ன்ற அந்த பிலீவை நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அதை எப்போ நீங்க பிலீவ் பண்ணீங்க? இல்ல, எனக்கு வந்து முதல்ல இருந்தே எனக்கு வந்து எந்த வட்டத்துக்குள்ளயுமே ஒரு நான் மாட்டக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது. பிகினிங் ஆஃப் மை கெரியர்ல இருந்தே சப்போர்ட்டிங் ரோலா பண்ணாலும் நான் ஃபீமேல் லெட் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் பிளேட் த ஃபீமேல் லீட் அண்ட் ஐ ஹவ் டன் கேரக்டர் ரோல்ஸ். ஸோ இஃப் யூ டேக் ஆக்டர்ஸ் லைக் ஃபஹத் ஃபாசில், ரம்யா கிருஷ்ணன், ராதிகா ஆப்டே, even Priyanka Chopra for that matter, they're so confident in their craft. எங்க இருந்தாலும் நம்மளோட ஒரு சிக்னேச்சரை பண்ண முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஸோ நான் பார்த்து எனக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த மாதிரி படத்தை நான் பண்ணணும்னு நினைச்ச ஒரு பேசிக் தான். அதே மாதிரி படங்கள் அமைஞ்சது, நல்ல நல்ல டைரக்டர்ஸ் வந்தாங்க, அது அப்படியே செட்டப் கரெக்டா இது வரைக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சூப்பரா பியூட்டிஃபுல்லா உங்களை ரொம்ப யூனிக்கா காட்டுறதுக்கு அது பெரிய அளவுல டெஃபினெட்லி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்குன்றதுல டவுட் இல்லை. ஏன்னா சில்லு கருப்பட்டியிலே உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஒரு சீக்வன்ஸ் காருக்குள்ள நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது அது பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன். உங்க லைஃப்லயும் அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும். டெஃபினெட்லி. இன்னி வரைக்குமே எல்லாரும் வந்து நேத்து கூட ஏதோ ஒரு வீடியோ போட்டுட்டு இப்போ ஒரு இன்டர்வியூல யாரோ கார்னட் ஐஸ்கிரீம் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு நிறைய அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா சம்டைம்ஸ் ஆக்டர்ஸ்க்கு ஒரு 2 சில கேரக்டர்ஸ் அமையும். ஆனா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல ரிமார்க்கபிளா இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ லவ் கிடைக்கணும், இந்த ப்ராசஸ்க்காக தான் இவ்வளோ பார்த்து பண்றேன் ஆக்சுவலி. அதுதான். ஏன்னா நான் ஆக்சிடென்டலா ஆக்டர் ஆகல. இதுதான் வேணும், இது பண்ணணும், எல்லா 24 டிபார்ட்மெண்ட்ஸும் கத்துக்கணும், இந்த கிராஃப்ட் மேல ரொம்ப பேஷன் இருந்துதான் வந்தேன். தட் இஸ் வை த எஃபோர்ட் ஆல்சோ. அண்ட் இவ்வளவு கிராஃப்ட லவ் பண்ணும்போது இப்ப கேப்டன் மில்லர் மாதிரி ஒரு படம் போது ஆக்ஷன்ன்றது பயங்கரமா இருக்கு. நீங்களுமே ஒரு இடத்துல பிரியங்கா கிட்ட அந்த கன் எடுத்து கொடுத்துக்கிறீங்க. அதான் படத்தோடைய 2வது சீக்வன்ஸா இருந்துச்சு ட்ரெய்லர்ல. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்னா, திலீப் சாரோடைய அந்த ஸ்டண்ட் கொரியோகிராஃபியை எனக்கு நேர்ல பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. இந்த படம் நான் வேற ஒரு இதுல பார்த்தேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. எனக்கு அது வரைக்கும் என்னன்னா, சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான் ஸ்டண்ட் போர்ஷன்ஸையும் ஷூட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ஸ்டண்ட் அவரே ஷூட் பண்ணாரு. எனக்கு என்னன்னா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டண்டான அந்த ஒரு பிளே? அவர் எப்படி அதை டிசைட் பண்றாரு? ஏன்னா நான் பாக்குறேன் காலையில ஒரு 7 மணிக்கு ஷாட் ஆரம்பிக்குது, அவரு ராத்திரி ஒரு 9 மணி வரைக்கும் அந்த சீக்வன்ஸ் போயிட்டு இருக்குன்னா அவரு ட்ரெயினே ஆகல. அதே பவர்ல அதே எனர்ஜில இருக்கு. மாஸ்டரோட எனர்ஜி எல்லாம் மேட்சே பண்ண முடியாது, சான்ஸே இல்ல. யூசுவலா என்ன கொஞ்ச நாள் தானே கிடைக்கும் எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒர்க் பண்றதுக்கு. 1 வருஷம் நான் இவங்களோட ஃபேமிலியா இருந்திருக்கேன்.
இவங்களோட எஃபர்ட் எல்லாமே உட்காந்து பார்த்துருக்கேன் என்னெல்லாம் பண்றாங்க. ஒரு வருஷம்னா ஃபுல்லா செட்ல இல்ல, லைக் ஆன் அண்ட் ஆஃப் மென்டலி வந்து. ஸோ மாஸ்டரோட எனர்ஜிக்கு மேட்ச் பண்றதுக்கு இல்ல, நிறைய வாட்டி அவரு தான் எங்க எல்லாருக்கும் இருந்தா வச்சுக்கோ எனர்ஜி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவரோட ப்ராசஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அஃப்கோர்ஸ் இது வந்து நிறைய பிளானிங் இருக்கும், ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய சீக்வன்சஸ் படத்துல. மெயினா ஒரு பாம் பிளாஸ்ட்ன்றத நம்ம மறுபடியும் ஒரு ரீடேக் எடுக்க முடியாது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் கேமரால எப்படி ஒரே டேக்ல ஷூட் பண்ணுமோ அந்த மீட்டர்லாம் நீங்க பண்ணிருப்பீங்க. எஸ். சோ அதுக்கு பிளானிங், நிறைய பிளானிங் இருக்கும். அவரோட டீமும் ஹீஸ் காட் அ சாலிட் டீம். நான் வந்து எத்தனை வாட்டி எவ்வளோ ரிஹர்சல்ஸ் கேட்டாலோ எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலோ ஆக்சுவலி அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா வருவாங்க. தேல் பி ஒரு மோட்டிவேஷனலா. எனக்கு அந்த டீமே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க ஃபுல்லா. ஸோ யா, நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே அது நடக்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட உழைப்பும் டிஸ்கஷன்ஸும் பிளானிங்கும் இருக்கு. அதுதான் இந்த மாதிரி. அண்ட் இந்த படத்துல சொல்லியானோ there's no CG at all. டோட்டலா இல்ல, ஒரு 10% இருக்கும் அவ்வளவுதான். எல்லாமே லைவ். நீங்க பார்த்த பிளாஸ்ட் வெடிச்சது எல்லாம் நான் கண்ணுக்கு நேரா பார்த்திருக்கேன். அது வந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கு. ஒரு வாருக்கு இது நான் நார்மலா பார்க்க முடியுமா பிளாஸ்ட்? கண்டிப்பா நடக்காது, நடக்கவே நடக்காது, நடக்க கூடாது. ஆனா so I've experienced this in person, so I know how much of hard work goes. விடிய விடிய வேலை செஞ்சிருக்காங்க எல்லாருமே. படம் சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன் படத்தோடைய டியூரேஷன்ன்றது ஒரு லெவல்ல இருந்தது. சென்சார் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 4 minutes வெறும் கிளைமேக்ஸ்ல மட்டும் கட் பண்ணாங்க. நீங்க சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 4 minutes நீங்க பாத்துருந்தீங்களா? பாத்திருக்கேன். இல்ல சார், ஆக்சுவலி அந்த மாதிரி படத்துல எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே லைக் we were all as a team very confident that film will be UAN. of course தனுஷ் சார் மாதிரி இவ்ளோ பெரிய ஒரு ஆக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க கட் பண்ணது எதுனாலே எனக்கு கரெக்டா தெரியல. பட் எல்லாருமே பார்ப்பாங்க இந்த படத்தை. நம்ம எவ்வளோ இப்போ ஹாலிவுட்ல எவ்வளோ ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இருக்கு. டாம் க்ரூஸ் பண்ணாத ஆக்ஷன் இல்ல. மேட் மேக்ஸ், ஃபியூரி ரோட், கில் பில், சோ மெனி ஃபிலிம்ஸ். ஸோ அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஜானர்ல இப்பதான் வருது இந்த படம். ஃபர்ஸ்டா ஒரு கல்ட், அதுவும் பீரியட் செட்டப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸோ இட்ஸ் அ வெரி யூனிக் டிஃப்ரெண்ட் ஃபிலிம். விஷுவலாவே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். படத்தை விட உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். ஃபார் ஷூர். கண்டிப்பா. அருண் மாதேஸ்வரனுடைய முந்தைய படங்களுமே எனக்கு ரொம்ப ட்ரீட்டா இருந்தது. முக்கியமா விஷுவலா பார்க்கும்போது அவர் அந்த சீனை எப்படி கன்சியூம் பண்றாரு, ஆடியன்ஸ்க்காகவுமே அது ஸ்கிரீன்ல அவர் எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டோன்ல காட்டுறாரு. பட் அவருடைய ப்ரீவியஸ் படத்துல இல்லாத 2 ஃபேக்டர் இந்த படத்துல இருந்துச்சு. கலர் டோனாவுமே இதுக்கு வேற ஒரு கலர் டோன் கொடுத்திருக்காரு. அவருடைய படங்கள்ல பெருசா சாங்ஸ்ன்றது இருக்காது. இந்த படத்துல தனுஷ் சார்ன்ற ஒரு ஆள் இருக்காருன்றதுக்காக ஒரு சாங் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி அவருடைய படத்துல இல்லாத ஒரு ஃபேக்டரை உள்ள கொண்டு வரும்போது ஆடியன்ஸா எனக்கு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் படம் மீட்டர்ல அது ஒண்ணு உள்ள வந்த ஃபீல் இருந்துச்சு. உங்களுக்கு அது எப்படி இருக்கு? இல்ல, to be honest, Arun sir has amazing choice of music. அவர் சென்ஸ் ஆஃப் மியூசிக்கே வந்து பயங்கரமா இருக்கும். அவருக்கு அவரோட பீட் ரிதம், அவர் ஒர்க் பண்ற ரிதமே ரொம்ப மியூசிக்கலா தான் இருக்கும். நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் 2 மூவிஸோட பிஜிஎம்லாம் நீங்க போய் கேட்டீங்கன்னா அதுவே ரொம்ப ஸ்டெல்லரா இருக்கும். இந்த படத்துல அஃப்கோர்ஸ் மியூசிக் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஹிம் ஆஸ் அ பர்சனே அப்படிதான். அவரோட ரிதம் ஒரு பீட்டுக்கு ஏத்த மாதிரி he grooves like that as a filmmaker. So music is a very essential part in the film. பாட்டா தனியா அப்படி இல்ல படத்துல, பட் it elevates the scene. So சீனோட சேர்ந்து நிறைய ஜிவிஎன்ஆல் இஸ் வேற லெவல்ல பண்ணிட்டாரு சார். he skilled it. அண்ட் படத்துல இவ்ளோ பேர் இருக்காங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, என்ன இந்த கதையில் நடந்தாலும் ஆடியன்ஸோடைய பார்வைன்றது தனுஷ் சார் மேல இருக்கும்ன்றது ஒரு பாயிண்டா இருந்தாலும், அதை தாண்டி இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்களே, இவங்களுடைய ஸ்பேஸ் எப்படி ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் காட்டுவாங்க. இந்த இத்தனை கேரக்டர்ஸை ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு அந்த ஒரு டைம் டியூரேஷன் இருக்குல்ல. கண்டிப்பா நீங்க ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எதை அது பிலீவ் பண்ண வச்சது? இல்ல இதுல நம்ம நின்னு பேசலாம் இல்ல, இட்ஸ் a very solid strong character. and சார் வந்து எல்லா கேரக்டருக்குமே ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும். ஓகேயா, இது வந்து எஸ் த ஃபிலிம் இஸ் ட்ரிவன் பை திஸ் கேப்டன் மில்லர் அப்படின்ற ஒரு பர்சனா இருந்தாலும் இது ஒரு பெரிய யூனிவர்ஸ். இப்போ நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை ஹீரோஸ் இருக்காங்க. கண்டிப்பா. ஆனா அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு ஒரு சீசன் இருக்கு. ஆமா, கரெக்ட். அதுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இது ஒரு 2 ஹவருக்குள்ள இவ்வளோ. ஆமா, இப்போ அந்த மாதிரி படங்களும் இருக்கு நிறைய. இஃப் ஐ
have to takeனா மேட் மேக்ஸ் கூட இருக்கு. கண்டிப்பா. ஓகேயா? சோ இது ஒரு பெரிய யூனிவர்ஸ். இந்த உலகத்துல அந்த காலகட்டத்துல எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்க, என்ன என்ன லைஃப் அவங்களுக்கு இருந்ததுன்ட்டு காஸ்டியூம், ஃபுட் எவ்ரிதிங். எல்லாமே. யா தி வே இப்போ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்லயே நம்மளோட பர்சனாலிட்டி மாறும். Okay. நம்ம வெயில்ல இருந்தா ஒரு மாதிரி இருப்போம், க்ளோஸ்ட் என்வாயர்மெண்ட்ல கான்கிரீட் ஜங்கிள்ல இருந்தா ஒரு மாதிரி இருப்போம். ஸோ எல்லாமே மாறும். அவரோட கேரக்டர் ஆர்க் வந்து எனக்கெல்லாம் டவுட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு பி பார்ட் ஆஃப் இட், பிகாஸ் the kind of women characters that he writes is very sensible. It has a lot of self respect. அது வந்து அவருக்கும் எவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் உமன் இருக்குன்னு இட் ஷோஸ் வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ இந்த கேரக்டர் வந்தபோது எனக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்ச் பண்ணி அதுக்கு என்னெல்லாம் உழைக்க முடியுமோ உழைச்சாச்சு. இதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். அது படத்தோடைய அந்த 2வது ஃப்ரேம்லயே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நீங்க அந்த கன்னை கொடுக்கும்போது அவங்க பிரியங்காவுடைய அந்த கேரக்டரை பொறுத்து நீங்க ட்ரெய்லர்ல என்ன ஃபீல் இருந்துச்சுன்னா, அது வரைக்கும் கேப்டன் மில்லர்ன்ற ஆளை அவங்களும் கெட்டவங்களா தான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்ல அது மாறுற ஒரு ஃபீல் எனக்கு தந்தது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது ரொம்ப ப்ராமிசிங்காகவும், ஏன்னா அவர் பின்னாடி இத்தனை பேரா இருக்கு, அதுல ஒரு ஆளா நீங்களும் இருக்கீங்கன்னும் போது உங்களுக்கு ஒரு ஸ்டோரின்னு நிறைய விஷயங்களை நிறைய இருக்கு. டெஃபினெட்லி நிறைய இருக்கு, நிறைய லேயர்ஸ் இருக்கு படத்துல. இட்ஸ் so many layers. only if you watch it you will understand. படம் வந்து நாங்க என்ன சொல்றது, ஒரு I can't say it right now. The film has to come out. Yeah. படம் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஒரு 2 நியூஸ் பயங்கர பேங்கரா இருந்துச்சு. 2 இடத்துல வந்து இந்த பாம் பிளாஸ்ட் சீக்வன்ஸ் பண்ணும்போது பயங்கர பிரச்சனையா இருந்துச்சு. எங்களால அத பண்ணவே முடியல. அத பத்தி நீங்க தான் என்ன பிரச்சனை நடுவுல பாம் பிளாஸ்ட்? ஆமா ஆமா, போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய சவுண்ட் அந்த ஊர் மக்கள் யாருமே கேட்டது இல்ல. சுத்தி இருக்க ஊர் மக்கள் உண்மையிலேயே ஏதோ ஒரு பாம் வெடிச்சிருச்சு. என்ன எதுக்கு கேட்கல கோத்தூர்ல? ஐயோ நானே பாவம். நோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க ஷூட் பண்ணதெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஓபன் கிரவுண்டா, பெரிய இடம் தான். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல தான் ஷூட் பண்ணோம். தெரியல, அங்க அனிமல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனாங்க அப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அங்க இருந்த அனிமல்ஸ் நாங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனோம். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் அ சே இன் இட், பட் ஐ நோ. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிம் இது. இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 130 days கிட்ட ஷூட் பண்ணிருக்காங்க. ஒருத்தருக்கு கூட எந்த இன்ஜுரியுமே ஆகல இன்னி வரைக்கும். அவ்வளவு nobody had any major injuries. of course சின்ன சின்ன சில்லறைகள் எல்லாம் நிறைய வாங்கியிருக்கோம் அங்கங்க போயிட்டு. அது நம்ம நார்மலா நடக்கும் தான். யாருக்குமே அவ்வளோ பார்த்துக்கிட்டு அவ்வளோ பிளான் பண்ணி நான் அவ்வளோ ஆக்ஷன் பண்ணிருக்கேன். எவ்வளோ படத்துல வருது வரல எனக்கு தெரியாது. பட் ஐ டன் சோ மச். ஐ வாஸ் சோ சேஃப், நோ மேஜர் இன்ஜுரி. ஸோ அப்படி இருந்தது. people can say whatever, but I know what happened there. எப்படி பாத்துக்கிட்டாங்க எல்லாரையும். அவ்வளோ பெரிய பட்ஜெட் இருக்கும்போது I can't just break my bones and sit, shooting it's not joke. That's what I'm saying. And படத்துல அந்த பீரியட் போர்ஷன் வரும்போது அவங்க யூஸ் பண்ற ஆர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், கையில இருக்க அந்த வெப்பன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்டா புதுசா இருக்கு ஆடியன்ஸ் பார்க்கும்போது. ஆமா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுல நிறைய ரியல்னாங்க, அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? Yeah, beautiful. Purnima has காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு 2 கேரக்டருக்கு பண்றது இல்லை, இது ஒரு உலகமே கிரியேட் பண்ணோம். அந்த பீரியட்க்கு more than 1000 ஆர்டிஸ்ட், 1500 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க சம்டைம்ஸ். எல்லாருக்கும் வில்லேஜ் செட்டப்ல இருந்து எங்களோட கேங் சரி, இன்னொரு தனுஷ் சாருக்கே ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க, அத்தனை லுக்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஸோ அது எல்லாம் கலர் பேலட் எல்லாமே அருண் சாரும் பூர்ணிமா மேமும் உட்காந்து செட் பண்ணதுதான் அது. இது ரொம்ப பயங்கர மேக்னிஃபிசென்டா இருந்தது. எனக்குலாம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் செட் பண்ணும்போது போகும்போது ஐ ரிமெம்பர் எனக்கு மட்டுமே ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிள் ஃபுல்லா என்னோட திங்ஸ் இருந்தது. அதுல எனக்கு என்ன வேணுமோ நான் அதை எடுத்து இதுன்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். படம் ஃபுல்லா ஒரே லுக் தான், ஆனாலும் அவ்வளோ இருந்தது. ஸோ அவ்வளோ எஃபோர்ட் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ ரிசர்ச் இருக்கும் அதுல. பீப்புள் வில் ஸ்பீக் அபவுட் இட் டெஃபினட்டா. இந்த காஸ்டியூம்ஸும் சரி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரி, விஷுவல் எல்லாமே ஆக்சுவலி. ஒரு சில பேருக்கு தான் அந்த 2 லுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அவங்க மாடர்னா பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும், ட்ரெடிஷனலா பார்க்கும்போது ரொம்ப. உங்களுக்கு அது அந்த மாதிரி ரொம்ப அழகா சூட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுழல்லையும் நீங்க அந்த ஒரு மெரூன் கலர் தாவணி போட்டு வரும்போது அது அப்படி இருக்கும். அது தேங்க்யூ. அடுத்து அந்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸ் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? போயிட்டு இருக்கேன். ஏன்னா எப்படி படங்கள் இப்போ மக்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கோம், அதே மாதிரி
வெப் சீரிஸ்மே ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு, பெரிய அளவுல ஆடியன்ஸ் இருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு எல்லாமே ஒரு அவுட்லெட் ஆஃப் ஆர்ட் அப்படிதான் நான் பாக்குறேன். ஓடிடி சரி, தியேட்டர்ஸும் சரி, எல்லாமே இஸ் கோயிங் டு ரீச் பீப்புள், ஆடியன்ஸ். அண்ட் மோர் தென் தட் ஐ எம் வெரி கிரீடி ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அந்த ஹங்கர் எப்பவுமே இருக்கும். எப்போ டிஃப்ரெண்டா ஏதாவது வருமா, ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம், எப்போ இன்னொரு கேரக்டர். எனக்கு சம்டைம்ஸ் போர் அடிச்சா சொல்லுவேன், ஏதாவது எனக்கு புது கேரக்டர் கொடுங்க, போர் அடிக்குது, அந்த கேரக்டருக்குள்ள போகணும், அந்த மாதிரி. ஸோ இட் டசன்ட் மேட்டர் வேர் it's reaching. It just depends on what kind of film I'm doing, what kind of series I'm doing, and what value I can add to that character. அவ்வளவுதான். எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்மே இல்லை, இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, எந்த வட்டத்துக்குள்ளயும் நான் மாட்டவே மாட்டேன். நீங்க சொன்னீங்க இப்ப நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு பண்ணணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது டிஸ்கஷன்ல எப்பயாவது நீங்க உட்காந்து பேசியிருக்கீங்களா? ஏதாவது அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கா? ஏன்னா அலிதா ஷஹீம் மேம்லாம் ஒரு படம் பண்றாங்க, அவங்க மின்மினின்னு ஒண்ணு பண்றாங்க. அதுவுமே அது என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் முன்னாடி அந்த சின்ன பசங்களாம் ரெடி பண்ணி மறுபடியும் அந்த 7 வருஷத்துக்கு அப்புறமா ஷூட் பண்றது எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. டெஃபினட்டா. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஸ்கிரிப்டா போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஒண்ணு நடந்திருக்கா? இல்ல நீங்க ஆசைப்பட்டிருக்கீங்களா? இல்ல, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு. அந்த மாதிரி எதுவும் நடந்தது இல்ல எனக்கு. லக்கிலி எனக்கு வர ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபில்டர்டா தான் வருது, அண்ட் ஃப்ரம் ரியலி குட் ஃபில்ம் மேக்கர்ஸ். நான் அதை கரெக்டா புடிச்சிடுறேன். ஓகே, எனக்கு இது வரணும்ட்டு, அது என்னோட பிளெஸிங்கா தான் நான் பாக்குறேன். அஃப்கோர்ஸ் இதுக்கு நிறைய எஃபர்ட், கான்ஷியஸ் எஃபர்ட்டும் இருக்கு. நான் ரொம்ப பார்த்து இது பண்ணும், இது பண்ண வேணாம், இந்த மாதிரி பண்ணா இந்த படங்கள் டேப் பண்ணலாம், ஒரு கால்குலேஷன் தான். பர்சனலா உங்களுக்கு இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே ஒரு கால்குலேஷன். ஸோ அது என்ன இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கூட்டிட்டு வந்து லேண்ட் ஆயிருக்குன்னும் போது நான் கரெக்டா பண்றேன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு, அவ்வளவுதான். டுவர்ட்ஸ் தி எண்ட், கேப்டன் மில்லர் வெளியில வரும்போது ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்? ஏன்னா ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு பெரிய எமோஷனும் பயங்கர சத்தமாவும் இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க? சேம், இட் பி ஒரு படத்தை தாண்டி ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். விஷுவலா பயங்கர, இட் பி விஷுவலி வெரி ப்ளீசிங். அண்ட் எல்லாருமே ஃபினாமினல் ஆக்டர்ஸ். படத்துல எங்க திரும்பினாலும் பயங்கரமான பர்ஃபார்மர்ஸா இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் அந்த ஆர்ட் ஒர்க் சரி, ஆக்ஷன் சரி, விஷுவல்ஸ், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், எல்லாருமே தேவ் கிவன் தேர் பெஸ்ட். ஒரு ஆள் பண்ணல, இத நிறைய பேர் வந்து சேர்த்து இந்த படத்தை பண்ணிருக்காங்க. So we'll see how it turns out. Waiting. Yeah. படம் பார்த்துட்டு சக்சஸ் மீட்ல உங்க மறுபடியும் வந்து மீட் பண்ணுங்க. Yes. Thank you so much.